ஆசீர்வாதத்தின் தேவன் அல்ல, ஆசீர்வாதமே உங்களுக்குள்ளாக இருக்கிறது. சார் சம்பளத்தையே மாற்றினாலும், இன்னும் சொல்லப்போனால் டீ ப்ரொமோஷன் ஆனாலும் சரி, சம்பளத்தை குறைச்சாலும் சரி, உங்களுக்கு தீமை நடக்க கர்த்தர் விடவே மாட்டார். ஆமீன். பெற்றுக்கொள்ளுங்க விசுவாசத்தோடு. யாராவது இதை பார்க்கும்போது, ஐயோ என் சம்பளத்தை குறைச்சிட்டாங்க பிரதர், என் வேலை போயிட்டு பிரதர், வேலையை தூக்கிட்டாங்க, வேலையை விட்டு தூக்கிட்டாங்க, சம்பளத்தை குறைச்சிட்டாங்க, அதை கட் பண்ணிட்டாங்க, இதை கட் பண்ணிட்டாங்க, டிஏ கட் பண்ணிட்டாங்க, அதை கட் பண்ணிட்டாங்க, இதை கட் பண்ணிட்டாங்க, எனக்கு வர வேண்டியது குறைஞ்சி போச்சு, வரமாட்டேங்குது, என்ன சொன்னாலும் சரி, ஆமீன், கவலையப்படாதீங்க. அவர்கள் உங்கள் சம்பளத்தை மாற்றலாம், ஆமேன். ஆனால் உங்கள் மேலே இருக்கிற தேவனுடைய ஆசீர்வாதத்தை யாராலையும் மாற்ற முடியாது, தடுக்க முடியாது. கர்த்தர் உங்களோட கூட இருக்கிறதுனால உங்கள் சம்பளத்தை கர்த்தர் உயர்த்துவார். ஆமாம், நீங்கள் ஒழுங்காக உண்மையும் உத்தமமாக வேலை செஞ்சுட்டே இருங்க. வேலையை விட்டு தூக்கினாலும் கவலைப்படாதீங்க, வேலை செஞ்சுட்டே இருங்க. கர்த்தர் ஒரு நாள் உங்களை வேலைக்காரராக அல்ல, முதலாளியாக மாற்றிடுவார். ஆமேன். விசுவாசிக்கிறீங்களா? ஆமீன். அப்படியே நான் மனதார உங்களை ஆசீர்வதிக்கிறேன்.